கிட்ட 39 பேர் பலியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சிலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தான் மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிய வருகிறது. நாம் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் முழுமையாக ஆய்வு செய்து அங்கு தற்போதைய நிலவரம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல தகவல்களை சேகரித்து வந்திருக்கிறோம். இந்த நிலையில் பார்க்கும்போது 39 பேர் வரை பலியாக இருக்கிறார்கள். அதில் 20 பேருடைய உடல்கள் அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 3 மணியில் இருந்தே அவருடைய உடல்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டு அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் மருத்துவமனைக்கு வந்தார். அப்போது உடல்கள் எல்லாம் வரிசையாக கிடத்தப்பட்டு அந்த உடல்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்து மருத்துவமனைக்கு சென்று கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு பேசி நலம் விசாரித்தார். அதற்கு பிறகு மருத்துவமனையுடைய முதல்வர் மற்றும் மூத்த மருத்துவர்கள் அனைவரையும் சந்தித்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து அவர்களுடைய உடல்நலம் குறித்து விசாரித்து கேட்டிருந்தார். உரிய சிகிச்சை என்பது கொடுக்கப்பட வேண்டும், சிகிச்சை கொடுப்பது எந்தவித தாமதம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் தெரிவித்தார். அதற்கு பிறகுதான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். கரூரில் தனியார் மருத்துவமனையிலும் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தனியார் மருத்துவமனைக்கும் சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்தார். அதற்கு பிறகுதான் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விவகாரம் குறித்து தெளிவுபடுத்தினார். அதாவது இந்த நிகழ்வு நடைபெற்ற போது தாம் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்ததாகவும் அப்போதுதான் இந்த நிகழ்வு என்பது ஏற்பட்டது என்றும் உடனே இந்த நிகழ்வு ஏற்பட்டதாக தகவல் வந்த உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை அங்கு செல்ல உத்தரவிட்டதாகவும் அதற்கு பிறகு காலையில் செல்வதற்காக விமான டிக்கெட்டை புக் செய்ததாகவும் அதற்கு பிறகு தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கும்போது அங்கு நடக்கக்கூடிய அந்த விபரீதங்களை பார்க்கும்போது தன்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை என்றும் அதனால் உடனடியாக அவசர விமானத்தை பிடித்து வந்ததாக தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கான உத்தரவு, அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான உத்தரவு, மேலும் அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்ற உத்தரவெல்லாம் நிர்வாக ரீதியாக பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது மனம் வேதனையில் துடிக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு அங்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பினார். அப்போது அவர் சென்னை திரும்பிய பிறகு அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் இரவு முழுவதும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் சிந்திய கண்ணீரும் அவர்களது துக்கம் நிறைந்த அழுகுரல் அது ஏற்படுத்திய வலியும் நெஞ்சில் இருந்து இன்னும் அகலவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இப்படியாக தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 39 பேர் உடல்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் 20 பேர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றவருடைய உடல் பணியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிசன் தேவாசீர்வாதம் அடிப்படையில் தற்போதும் அவர் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு நடந்து வரக்கூடிய நிலைகள் குறித்தும் அவர் தொடர்ந்து கண்காணித்தார். மேலும் அது தொடர்பாக செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்டார்கள். என்ன நடந்தது சார், பாதுகாப்பு இதன் குறைபாடு இருந்ததா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்பினார்கள். அதற்கு பதில் அளித்த சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிசன் தேவாசீர்வாதம் பாதுகாப்பு குறைபாடுகள் எல்லாம் எதுவும் கிடையாது, வழக்கமாக ஒரு கூட்டம் இது போன்று நடைபெறும் போது எந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்படுமோ அதுதான் கொடுக்கப்பட்டது, மற்றபடி பாதுகாப்பு குறைபாடுகள் எல்லாம் எதுவும் கிடையாது என்று தெரிவித்த டேவிசன் தேவாசீர்வாதம் விசாரணை என்பது நடைபெற்ற போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால வழக்கு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையின் முடிவில் என்ன முழு நிலவரம் என்பது நமக்கு தெரிய வரும். அப்போது இதை பற்றி தெளிவுபடுது என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்னதாக இரவில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார். இந்த நிகழ்வு நடந்தது என்ன என்பது தொடர்பான விளக்கம் கொடுத்தார். அப்போது இந்த கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது, அது உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எப்படி மாறியது என்பது தொடர்பான முக்கியமான சில விளக்கங்களை சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தெரிவித்திருந்தார். அதில் அவர் தெரிவிக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தினர் அவர்கள் கொடுத்த அனுமதி கடிதத்தில் 10,000 பேர் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்று அனுமதி கேட்டிருந்தார்கள். அது தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர்
சேதகன் அவர்தான் காவல் கண்காணிப்பாளருக்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது, அதாவது 10,000 பேர் வரை வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதனால் தங்களுக்கு லைட் ஹவுஸ் ரவுண்டானா இந்த 2 இடங்களில் எங்களுக்கு அவருடைய அந்த அனுமதி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார். கரூர் தாவேக்கு பிரச்சார கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்த நிலையில் 20 பேரின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. முக்கிய செய்தியை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கியதை கேட்டோம்.